அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்கள் பெற்றார். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க. அகிலா அப்படிங்கிறவங்க தேர்வுல 80% மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. சோ அந்த 80% மதிப்பெண்கள் எத்தனைன்னா 576. சோ அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்னா 100%. 80%க்கு 576னா அப்போ 100%க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 80% இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 576 இன்டு 100%. எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 80% தானே கொண்டு வந்தா 576 இன்டு 100% வகுத்தல் 80%. ஸோ ஒரு 0% ஒரு 0% அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க 576 8ஆல கேன்சல் பண்ணா 72, இங்க ஒரு 0 இருக்குது. ஸோ 720. ஸோ மொத்தம் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தோம்னா 720. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ராமு ஒரு தேர்வில் 35% மதிப்பெண்கள் பெற்றார். அவர் பெற்றது 105 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சமம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.